கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. கணவருக்கு முறை பெண்ணுடன் திருமணம். கர்ப்பிணியை கொடுமை செய்த மாமியார். கன்னியாகுமரியில் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் மேலசங்கரன் குழியை அடுத்த பேயோடு சரல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோசப் ராஜ். 64 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இவருக்கு 27 வயதில் சர்மி என்ற மகள் உள்ளார். இவருக்கும் பார்வதிபுரம் அடுத்த பல்லவிளை பகுதியைச் சேர்ந்த ராஜ் பாப்பா தம்பதியின் மகன் ரூபன் ஹரிஸ் என்பவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. மகள் சர்மிக்கு அனைத்து சீர்வரிசைகளுடன் சுபபோகமாக திருமணம் செய்து வைத்து மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருமணத்தின் போது ரூபன் ஹரிஸ் பிடெக் முடித்துவிட்டு கப்பலில் பணிபுரிந்து வருவதாக கூறி திருமணம் முடித்துவிட்டு பின்பு சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வது தெரிய வந்துள்ளது. இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நாள் பூதாகாரமாக வெடிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் தனது கணவர் ஹரிஸை கோபித்துக் கொண்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சர்மி தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ஹரிஸ் தனக்கு திருமணமான பிறகும் பல பெண்களுடன் தகாத உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் ஹரிஸின் தாயார் பாப்பா தனது ஆரம்ப காலத்திலிருந்தே சர்மியை பல்வேறு கொடுமைகள் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனது மகன் ஹரிஸ் மீதுள்ள தவறை மறைப்பதற்காக சர்மியின் கல்லூரி தோழிகளிடம் அடிக்கடி செல்போனில் பேசி வருவதை கண்டித்து தவறாக சித்தரித்திருக்கிறார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அது மட்டுமன்றி சமீபத்தில் ஹரிஸின் மாமன் மகள் ஒருவர் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இளைஞரை காதலித்து அவருடன் வீட்டை விட்டு ஓடியுள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தவர்கள் அந்த பெண்ணை ஹரிஸிற்கு திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளனர். நாளடைவில் இதை தெரிந்து கொண்ட சர்மி தனது 3 மாத குழந்தையுடன் ஹரிஸ் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது அவருடைய வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ஹரிஸை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது அவர் தன்னுடன் வாழ மறுப்பு தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்த சர்மி தனது 3 மாத குழந்தையுடன் கணவன் வீட்டு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த வடச்சேரி காவல் நிலைய துணை ஆய்வாளர் ஜெஸ்ஸி மேனகா தலைமையில் போலீசார் சர்மியிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சர்மி விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்யாணம் முடிஞ்சதுல அந்த பிள்ளைய பட்டாத கொடுமை எல்லாம் வீட்டில் வச்சு பண்ணி 6 மாசத்துல ஒரு குழந்தை பிள்ளைக்கு வயசுல ஆச்சு. அந்த வயசுல ஆவனதோடு அந்த பிள்ளை படுத்தாத பாடெல்லாம் படுத்தி அந்த பிள்ளைய விரட்டி விட்டாங்க. அதுக்கு சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம அது போயிட்டு குழந்தை பெற்ற பிறகு எல்லாம் பேசிக்கலான்னு என்னவோ குழந்தை பெற்று வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மாமனார்கிட்ட கேட்டுட்டு மாமனாருக்கு உத்தரவோடு அந்த பிள்ளை வந்து 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒரு ஆகாரம் ஒன்றும் கொடுக்காம அந்த கதவை பூட்டி மாமியார் மாமனாரோட சேர்ந்து கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு வெளியே போயிட்டாவ. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறவர்? மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கன்னு வரமே இல்லை. அந்த பையனும் வீட்டில் யாத்திக்கிட இல்லை. அப்படி அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி ஒரு கக்கூசிக்கு போக முடியாமல் ஒன்றுக்கு போக முடியாமல் ஒரு பச்சை பிள்ளைய வச்சுட்டு மழைக்க இருந்து கொடுவு. இதுக்கு யாருமே நம்ம ஊர் மக்கள் ஒற்றுமை கொடுக்கல. அதனால இதுக்கு அரசாங்கம் உத்தரவு கொடுக்கணும். போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம், போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அந்த அங்கே வரவே கூடாது, நீ இங்கே இருந்துட்டு அங்கே வரவே எந்த ப்ராப்ளம் பேசணும். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.